தமிழ்ல மாடர்ன் சயின்ஸ் நவீன அறிவியல் கருத்துக்கள் இல்ல. அதனால தமிழ்ல நிறைய அறிவியல் புத்தகங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஈவேரா சொன்னதை நீ சுட்டி காட்டுற. ரைட், ஓகே, ஏத்துக்கிற. இப்ப நிறைய அறிவியல் நூல்களை தமிழ்ல எப்படி கொண்டு வருவ, அதை எப்படி செய்வ நான் சொல்லட்டா? தமிழை பயிற்று மொழியாக்கி தமிழிலேயே உயர்கல்வியான பொறியியல், மருத்துவம், தொழில்நுட்பம், சட்டம் போன்ற படிப்புகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த துறை சார்ந்த கலைச்சொற்கள் தமிழில் உருவாக்கப்பட்டு அந்த கலைச்சொற்களை வச்சு பாட புத்தகங்களையும் உருவாக்குவாங்க. தமிழ்லையும் நிறைய அறிவியல் நூல்கள் உருவாகும். ரைட்டா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஆனா ஈவேரா தமிழை பயிற்று மொழியா ஆக்குறதையே எதிர்த்தாரு. அதை படிச்சு காட்டுறேன், நீயே பாரு. உயர்தர படிப்புகளை எல்லாம் கல்லூரியிலும் கூட தமிழிலேயே ஆக்குகிறோம் என்றால் மக்களை முட்டாளாக்குகிறோம் என்றுதானே பொருள். உயர்தர படிப்பு அப்படின்னா என்ன? இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? பொறியியல், மருத்துவம், தொழில்நுட்பம், சட்டம், இதையெல்லாம் தமிழ்ல சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மக்களை முட்டாளாக்குறோம் அப்படின்னு தானே அர்த்தம். இப்படியான நிலை ஏற்பட்டால் இது முக்கொலை என்றுதானே ஆகும். தமிழ் மொழியும் கெட்டு, பாட விஷயமும் பொருளும் கெட்டு, ஆங்கிலமும் கெடும்படி ஆவதால் 3 கொலை செய்வதாகத்தானே முடியும். இதுதானா இந்த சிப்பாய்களின் வேலை? விடுதலை தலையங்கம் 5/4/1967. என்னமா இது? தமிழ்ல அறிவியல் நூல்கள் இல்ல அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, நாங்க தமிழ் மொழியை பயிற்று மொழியாக்கி நிறைய அறிவியல் நூலை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா வேணாம். அப்படி செஞ்சா தமிழ் மொழியும் கெட்டு போயிடும், அந்த அறிவியல் பாட கருத்துக்களும் கெட்டு போயிடும், ஆங்கிலமும் கெட்டு போயிடும். அதனால இது 3 கொலை செஞ்சதா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன எழவு லாஜிக், என்ன கர்மாந்திர முரண்பாடு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளு வாழ்க்கை பூரா போதையிலேயே சுத்தி இருப்பாரு போல. அதான் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அட அற போத நாயே.